அண்ணாவின் நினைவிடம் அருகே கருணாநிதிக்கு இடம் தர மறுத்த ஆளும் கட்சியினரை தமிழ்நாட்டை விட்டே விரட்டியடிக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்போரூரில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற வேட்பாளரை ஆதரித்து ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கருணாநிதி தமிழகத்தின் தலைவர் மட்டுமல்ல, இந்தியாவிற்கே தலைவர் என கூறினார். மேலும் மக்களிடம் கொள்ளையடித்த வரிப்பணம்தான் வாக்குக்காக வழங்கப்படுவதாக தெரிவித்த ஸ்டாலின், வாக்குக்காக அதிக பணத்தை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறினார். அண்ணாவுக்கு பக்கத்தில் அவர் அடக்கம் செய்யணும் என்று அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு நம்ம கஷ்டப்பட்டோம். இப்போ அவர் கையை பிடிச்சிக்கிட்டு கேட்டேன், யார்? எடப்பாடி பழனிசாமி கையை பிடிச்சிக்கிட்டு மறுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றம் போனோம். நீதிமன்றத்தில் உத்தரவு போட்டாங்க. என்ன உத்தரவுனா, அவர் திமுக தலைவர் மட்டும் இல்லை, உலகம் போற்றும் உத்தம தலைவர், தமிழ் தலைவர், தமிழக தலைவர், தமிழர்களுக்காக பாடுபட்ட தலைவர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர். இந்த நாட்டுக்கு பிரதமர்களை, ஜனாதிபதிகளை எல்லாம் அடையாளம் காட்டியவர் தலைவர் கலைஞர். எம்ஜிஆருக்கே தலைவராக இருந்தவர் தான் தலைவர் கலைஞர். ஆக அப்படிப்பட்ட தலைவர் கலைஞருக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு நாம தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கலாமா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க, தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கலாமா? ஆகவே இடம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால், வருகிற 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தல், நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளராக நிற்கக்கூடிய செல்வம் அவர்கள், ஆக அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். முன்னதாக காஞ்சிபுரம் மாம்பாக்கத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பொதுமக்கள் வாக்குக்கு 2 லட்சம் ரூபாய் கேளுங்கள் என கூறினார். மேலும் அந்த அளவு பணத்தை எதிர்த்தரப்பினர் கொள்ளையடித்து வைத்துள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார்.